எம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களே, அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் வளாக பொறுப்பாளர்களே, கல்வி பொறுப்பாளர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவச் செல்வங்களே, அன்னை பணியாளர்களே, தமிழ் ஆர்வலர்களே, அன்னையின் நலன் விரும்பிகளே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கம். இன்று நாம் ஒரு பாட நூலை மட்டும் வெளியிடுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கவில்லை. 34 ஆண்டுகால அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் கல்வி பயணத்தில் நாம் பெற்ற அனுபவங்களையும் எதிர்கொண்ட தேவைகளையும் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் உள்வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கல்வி முயற்சியை எமது மாணவர்களிடம் ஒப்படைக்கும் ஒரு மகிழ்வான தருணமாகவும் நாம் பார்க்கின்றோம். தமிழ் என்பது தலைமுறைகளை இணைக்கும் பாலம். பாடநூல் என்பது அந்த பாலத்தை உறுதிப்படுத்தும் அடித்தளம். இந்த அடித்தளத்தை எமது மாணவர்களின் தேவைக்கேற்ப மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அன்னை தமிழ் பாடநூல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு, ஒரு பாடநூல். ஒரு சிறிய ஒப்பீட்டை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீட்டிற்குள் சமையலறை, படுக்கையறை, குளியலறை, கழிவறை, மின்சார வசதி, தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகள் இருப்பது உலகின் எந்த பகுதியிலும் பொதுவானதே. ஆனால் அந்த வீட்டின் அடித்தளம் எல்லா நாடுகளிலும் ஒரே விதமாக அமைக்கப்படுவதில்லை. நிலத்தின் தன்மை, காலநிலை, புவியியல் அமைப்பு, கட்டுமான தேவைகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப அடித்தளம் மாறுபடும். பனிப்பிரதேசத்தில் அமைக்கப்படும் வீட்டின் அடித்தளம் ஒரு வகையாகவும், மணற்பாங்கான நிலத்தில் அமைக்கப்படும் வீட்டின் அடித்தளம் வேறொரு வகையாகவும் அமையலாம். வீடு என்பது பொதுவானது, ஆனால் அதற்கான அடித்தளம் வாழும் நிலத்திற்கேற்ப அமைய வேண்டும். அதே போலத்தான் தமிழ் கல்வியும். தமிழ் ஒன்றே, தமிழின் இலக்கணம் ஒன்றே, தமிழின் வரலாறும் பண்பாடும் எமது பொதுச் செல்வமே. ஆனால் தமிழை கற்கும் மாணவர்களின் சூழல் எல்லா நாடுகளிலும் ஒன்றாக இருப்பதில்லை. இலங்கையில் வளரும் ஒரு குழந்தையின் தமிழ்ச் சூழலும், இந்தியாவில் வளரும் ஒரு குழந்தையின் தமிழ்ச் சூழலும், நோர்வே போன்ற புலம்பெயர் நாட்டில் வளரும் குழந்தையின் மொழிச்சூழலும் வேறுபட்டவை. எனவே உலகின் பல பகுதிகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பாடநூலை அப்படியே பயன்படுத்துவதை விட எமது மாணவர்களின் வாழ்வியல் சூழல், மொழித்திறன், வயது, கற்றல் தேவை மற்றும் புலம்பெயர் அனுபவங்களுக்கு ஏற்ற வகையில் பாடநூலை அமைப்பதே பொருத்தமானது என்ற புரிதல் எமக்குள் நீண்ட காலமாக உருவாகி வந்தது. அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் தனது 34 ஆண்டுகால வரலாற்றில் உள்ளகமாகவும் வெளியகமாகவும் உருவாக்கப்பட்ட பல்வேறு பாடநூல்களை எமது மாணவர்களுக்காக பயன்படுத்தி வந்துள்ளது. அந்த பயன்பாட்டினூடாக எமது ஆசிரியர்களும், நிர்வாகத்தினரும், பெற்றோர்களும், மாணவர்களும் பல்வேறு பட்டறிவுகளை பெற்றுள்ளனர். எந்த பாடநூல் மாணவர்களுக்கு எளிதாக புரிகின்றது, எந்த உள்ளடக்கம் அவர்களை கவர்கின்றது, எந்த பகுதிகளில் அவர்கள் சிரமப்படுகிறார்கள், எந்த விடயங்கள் எமது புலம்பெயர் மாணவர்களின் வாழ்க்கை சூழலுடன் பொருந்துகின்றன, எவற்றில் மாற்றம் தேவை என்பன போன்ற பல கேள்விகளுக்கான நடைமுறை பதில்களை இந்த நீண்டகால அனுபவம் எமக்கு வழங்கியுள்ளது. இந்த அனுபவங்களிலிருந்து உருவான பல நல்ல கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்னாள் பாடநூல் உருவாக்கியவர்களிடம் அன்னை தொடர்ந்து எடுத்துரைத்து வந்துள்ளது. ஆனால் இலங்கை மற்றும் இந்தியாவை தவிர்ந்த ஏனைய நாடுகளில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளும் ஒரே பாடநூலை பயன்படுத்துவது சிறந்தது என்ற பொதுவான அணுகுமுறை நிலவிய காரணத்தால் எமது குறிப்பிட்ட தேவைகளுக்கும் பரிந்துரைகளுக்கும் ஏற்ப மாற்றங்களை உருவாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் மாற்றம் தேவை என்பதை முதலில் உணர்ந்தவர்கள் எமது பெற்றோர்களே. ஒவ்வொரு பெற்றோர் அங்கத்தவர் சந்திப்பிலும் பயன்படுத்தப்பட்டு வந்த பாடநூல்கள் தொடர்பாக
தங்களது பட்டறிவுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து எமது பிள்ளைகளின் தேவைக்கேற்ப பாடநூலில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர் எமது பெற்றோர். அதேபோன்று எமது ஆசிரியர்களும் வளாக ஆசிரியர்கள் சந்திப்புகளிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் மாணவர்களின் கற்றல் தேவைகளை அடிப்படையாக கொண்டு பாடநூலில் மாற்றங்கள் தேவை என்பதை நிர்வாகங்களிடம் தொடர்ந்து முன்வைத்து வந்துள்ளனர். இந்த கருத்துகள் தனித்தனியாக பரவிய குரல்களாக இருந்துவிடவில்லை. அன்னை வளாகங்களின் சந்திப்புகளில் வளாக நிர்வாகங்கள் தங்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முன்வைத்த கருத்துக்களையும் தங்களது சொந்த பட்டறிவுகளையும் ஒன்றிணைத்து பாடநூல் மாற்றம் தொடர்பான தேவைகளையும் பரிந்துரைகளையும் அன்னையின் தலைமை நிர்வாகத்திடம் பதிவு செய்து வந்துள்ளனர். இதனால் பாடநூல் மாற்றம் என்பது திடீரென எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. இது 34 ஆண்டுகால அனுபவத்தின் விளைவு, பெற்றோர்களின் தொடர்ச்சியான கோரிக்கையின் விளைவு, ஆசிரியர்களின் கல்விசார் அனுபவத்தின் வெளிப்பாடு, வளாக நிர்வாகங்களின் கருத்துக்களின் தொகுப்பு, மாணவர்களின் தேவைகளை மையமாக கொண்ட ஒரு நீண்டகால பார்வையின் விளைவு. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அன்னை தலைமை நிர்வாகம் ஆசிரியர்களிடம் பாடநூல் தொடர்பான நேரடியான கருத்து கணிப்பு ஒன்றையும் மேற்கொண்டது. அந்த கருத்து கணிப்பில் பெரும்பாலான ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்ட முக்கியமான கருத்து ஒன்றாக இருந்தது. பாடநூல் எமது மாணவர்களின் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும். இது எமக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை வழங்கியது. மேலும் அன்னையின் முன்னாள் நிர்வாக பணிகளில் பங்களித்தவர்களும் இன்று அன்னையின் நலன் விரும்பிகளாகவும் தமிழ் மீது ஆழ்ந்த பற்றும் ஆளுமையும் கொண்டவர்களாகவும் இருப்பவர்களிடம் கருத்துக்களை பெற்றபோதும் பாடநூலில் மாற்றம் தேவை என்பதே அவர்களது பொதுவான பார்வையாக இருந்தது. எனவே இன்று நாம் வெளியிடுகின்ற இந்த பாடநூல் எந்த ஒரு தனிநபரின் விருப்பத்தின் அடிப்படையிலோ ஒரு சிலரின் எண்ணத்தின் அடிப்படையிலோ உருவாக்கப்பட்டதல்ல. பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அனுபவங்கள், பல தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகள், பெற்றோர் ஆசிரியர்களின் கோரிக்கைகள், வளாகங்களின் பரிந்துரைகள், கருத்து கண்காணிப்பு முடிவுகள் மற்றும் தமிழ் ஆளுமைகளின் பார்வைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த பாடநூல் உருவாக்கப் பணியை நாம் முன்னெடுத்தோம். அன்னை தமிழ் எமது தேவைக்கான பாடநூல். இதனால் அன்னை தமிழ் என்பது வெறுமனே புதிய பாடநூல் அல்ல. இது எமது மாணவர்களை புரிந்து கொண்டு உருவாக்கப்பட்ட பாடநூல். எமது மாணவர்கள் வாழும் சமூக சூழலை புரிந்து கொண்டு உருவாக்கப்பட்ட பாடநூல். அவர்களின் வயதையும் மொழித்திறனையும் கற்றல் தேவைகளையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட பாடநூல். தமிழை மனப்பாடம் செய்வதற்காக மட்டுமல்லாமல் தமிழை உணரவும், தமிழில் சிந்திக்கவும், தமிழோடு வாழவும், தமிழர் வரலாறு மற்றும் பண்பாட்டை அறிந்து கொள்ளவும் உதவும் வகையில் உருவாக்கப்பட்ட பாடநூல். ஒரு பாடநூல் மாணவர்களின் கைகளுக்கு செல்லும் போது அது வெறும் காகித பக்கங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடாது. அது அவர்களது சிந்தனையை தூண்ட வேண்டும், அவர்களது மொழிப்பற்றை வளர்க்க வேண்டும், அவர்களது பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்த வேண்டும், அவர்களது எதிர்காலத்திற்கான அறிவு பாதையை திறக்க வேண்டும். அந்த நோக்கத்துடனேயே அன்னை தமிழ் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பாடநூல் ஒருவரின் படைப்பு அல்ல. இது அன்னையின் 34 ஆண்டுகால கல்வி பயணத்தின் பட்டறிவிலிருந்து பிறந்த கூட்டு முயற்சி. இதன் உருவாக்கத்தில் சிந்தித்தவர்கள், பரிந்துரை வழங்கியவர்கள், உள்ளடக்கத்தை தயாரித்தவர்கள், வரலாறுகளை தெரிவு செய்தவர்கள், மொழியை செம்மைப்படுத்தியவர்கள், பாடல்களை உருவாக்கியவர்கள், வடிவமைத்தவர்கள், திருத்தி பார்த்தவர்கள் என பலரின் உழைப்பு அடங்கியுள்ளது. அவர்களுடன் தங்களது கருத்துக்களின் மூலம் இந்த பாடநூலின் தேவையை வலியுறுத்திய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வளாக நிர்வாகத்தினர் மற்றும் அன்னையின் நலன் விரும்பிகள் அனைவரும் இந்நூலின் உருவாக்கத்தில் மறைமுக பங்காளிகளாக உள்ளனர். அனைவருக்கும் இந்த நேரத்தில் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் சார்பில் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். இன்று வெளியிடப்படும் அன்னை தமிழ் பாடநூல் ஒரு நிறைவான முடிவாக நாம் கருதவில்லை. மாறாக
இது தொடர்ந்து கற்றுக்கொண்டு பட்டறிவுகளிலிருந்து திருத்தங்களை மேற்கொண்டு மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மேலும் மேம்படுத்திக் கொண்டே செல்லும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். எமது மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் தொடர்ந்து கிடைக்கும் கருத்துக்களை உள்வாங்கி எதிர்காலத்தில் இப்பாடநூல் மேலும் செம்மைப்படுத்தப்படும். ஏனெனில் கல்வி என்பது ஒருபோதும் நிலைத்துவிடும் ஒன்றல்ல. மாணவர்கள் மாறுகின்றார்கள், கற்றல் முறைகள் மாறுகின்றன, சூழல்கள் மாறுகின்றன, தேவைகள் மாறுகின்றன. அதற்கேற்ப எமது கல்வி வளங்களும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சி பாதையில் அன்னை தமிழ் ஒரு முக்கியமான முதல் படியாக அமையட்டும். நிறைவாக, தமிழ் என்பது எமது மொழி மட்டுமல்ல, அது எமது நினைவு. தமிழ் என்பது எமது பண்பாடு மட்டுமல்ல, அது எமது அடையாளம். தமிழ் என்பது எமது கடந்த காலம் மட்டுமல்ல, அது எமது எதிர்காலத்திற்கான பாலம். அந்த பாலத்தை உறுதியாக்கும் அடித்தளமாக அன்னை தமிழ் பாடநூல் அமையட்டும். எமது குழந்தைகளின் கைகளில் இந்நூல் கல்வியாக மலரட்டும். அவர்களின் உள்ளங்களில் தமிழ் பற்றாக வேரூன்றட்டும். அவர்களின் வாழ்வில் தமிழர் அடையாளமாக திகழட்டும். இந்த பாடநூல் பல தலைமுறைகளுக்கு பயனளித்து புலம்பெயர் மண்ணில் தமிழ் கல்வியின் வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைய வேண்டும் என மனமாற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ் எங்கள் அடையாளம்.